ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சோவியத் சின்சிலாவோட குட்டி எல்லாமே நம்ம பிரித்து விட்டாச்சுங்க. சோவியத் சின்சிலாவோட குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 27 நாள் தான் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 35 நாளைக்கு மேலே தான் நம்ம தாய்கிட்ட இருந்து பிரிப்போம். இவங்களை ஏன் ஏர்லியராக பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கூண்டில் இட வசதி இல்லைங்க. ஒவ்வொரு முயலுமே 7 குட்டி 8 குட்டி போட்டதுனால 1.5 1.5 அடி கூண்டில் இட வசதி இல்லைங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. பசுந்தீவனம் சாப்பிட்றாங்க, பெல்லட் சாப்பிட்றாங்க. அதனால் இவங்களெல்லாம் பிரித்து விட்டாச்சு. பாருங்கள், நல்லாவே சாப்பிட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லாவே வளர்ந்துடும். சோவியத் சின்சிலாவெல்லாம் கண்டுக்க வேண்டியது இல்லைங்க. வயிற்று கொடுத்துட்டா போதும், நல்லா க்ரோத் ஆகிடும். எந்த டிசீஸும் இது வரைக்கும் என்னோடய ஃபார்மில் வந்ததே இல்லைங்க. சோவியத் சின்சிலா அவ்வளோ ஒரு எதிர்ப்பு சக்தி நல்ல உள்ள ஒரு நல்ல ப்ரீடு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 31 கிலோ நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா வாரம் 30 கிலோ 40 கிலோ போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அதில் ஒரு 21 கிலோ மீட்டு கொடுத்தாச்சு. மீதி ஒரு 10 கிலோ பக்கம் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்காக வாங்கிட்டு போனாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 கிலோவுக்கு மேலே, அதாவது 50 நாளும் கூட முழுசாக முடியல. 2 கிலோ 2.25 கிலோ இருந்தது தாங்க ஒரு ஆச்சரியமான விஷயம். நல்ல க்ரோத் ஆகிருக்கு. அதனால் ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் 2 முயல் குட்டி போட போகுதுன்னு சொல்லியிருந்தேங்க. ஒரு ஒயிட் ஜெயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாளாக கூடு வச்சுக்கிட்டே இருக்குது, பறிக்குது. ஆனால் குட்டி போடல. ஏன் போடலன்னு போய் நானும் ஒரு பொய்சனையாக இருக்குமோ என்னாச்சுன்ட்டு போயிட்டு நோட் எடுத்து பார்க்கல தான் தெரிஞ்சுது. 3ஆம் அதாவது 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் டைமு. 2ஆம் தேதி தாங்க டைமு, அதாவது இந்த நவம்பர் 2ஆம் தேதி. சரின்னு சொல்லிட்டு 2ஆம் தேதி இல்லைன்னா 3ஆம் தேதி கண்டிப்பாக குட்டி போட்டுரும். அதுதான் லேட்டாக இருக்குது. இல்லைன்னா நெஸ்ட்டு பறிக்குது, நெஸ்ட்டு வைக்குதுன்னா கண்டிப்பாக குட்டி போட்டுரும். அதே மாதிரி சோவியத் சின்சிலாவும் குட்டி போடும். இனிமேல் தான் இனி அந்த ரெண்டுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இந்த பேட்ச் குட்டி எல்லாம் லம்சம் குட்டின்னு சொல்லாங்க. ஒரு 75 குட்டி நறுக்குன்னு நின்றுருக்குதுங்க. 85 குட்டிக்கு மேலேயே இருக்குது. பிரித்ததே 75 குட்டி பக்கம் இருக்குது. அதனால் அடுத்த பேட்ச் பல்காக சேல்ஸுக்கு தயாராக இருக்குங்க. இன்னும் ஒரு மாதத்தில் அவங்களும் எல்லாம் 2 கிலோவுக்கு மேலே வந்துடுவாங்க. பாருங்கள், கூடு வைக்கிறதுக்காக ஒயிட் ஜெயிண்ட் பாருங்கள் இந்த மாதிரி தான் 3 நாளாக அந்த தீவனத்தை எல்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்ருக்குது. கண்டிப்பாக நீ 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக குட்டி போட்டுருங்க. நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க வீடியோவில். அதே மாதிரி இவனை கொஞ்சாத நாளே இல்லைங்க. டெய்லி எடுத்து கொஞ்சிட்டு தான் போவேன். இவன் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ரவுடித்தனம் பண்ண மாட்டான். ரொம்ப சாஃப்டான ஒரு சோவியத் ப்ரீடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரீடுங்க. இவனை எடுத்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க இவங்களுக்கெல்லாம் ஃபீடெல்லாம் கொடுத்துட்டு போகிறது. டெய்லியுமே கொஞ்சுவேன். ஆனால் நம்ம சோவியத் சின்சிலாவை தூக்கின மாதிரி ஒயிட் ஜெயிண்டை தூக்க முடியாதுங்க. ஏன்னா ஒயிட் ஜெயின் துள்ளுற துள்ளில் நகம் கீறி நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் காயமாயிரும். ஆனால் சோவியத் அப்படி பண்ணுறதில்ல. எனக்கு அதனாலேயே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.